வணக்கம், என் பேர் ஷாம். நான் வந்து ஹேபிடாட் ஃபார் ஹியூமனிட்டி இன்டர்நேஷ்னல் எங்கள் கம்பெனி, இதனோட மேனேஜர். எங்கள் ஆஃபீஸ் வந்து ஐஐடி ரிசர்ச் பார்க் சென்னையில் இருக்குது. இந்த ஈவெண்ட் எம்சாண்ட் இன்னோவேஷன் சேலஞ்ச் அவார்ட் செரமனி நடத்துறதுக்கான எங்களோட பார்ட்னர்ஸ் யாருன்னா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, கேரளா ஸ்டார்ட் அப் மிஷன், அப்புறம் ஐஐடியோட ஜூரி மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ இதனோட நோக்கம் என்னன்னா, எம்சாண்ட் ஒரு கட்டுமான பொருள். அந்த பொருள் வந்து டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ் ஆகணுன்றது தான் எங்களோட பேசிக் அப்ஜெக்டிவ். அதை நாங்கள் எப்படி பண்ணோம்னா, இந்த சேலஞ்சை த்ரோ பண்ணோம். எங்களுக்கு உறுதுணையாக இருந்தது பிராண்ட் அவுட்டார் அண்ட் ஸ்டார்ட் அப் டீம். ஸோ இதில் என்ன பண்ணோம்னா, கிட்டத்தட்ட ஒரு 700 ஃபர்ம்ஸ் வந்து அவங்களோட ஐடியாஸ் அனுப்பிச்சாங்க. அதுலேருந்து 190 கம்பெனிஸை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இந்த ஐடியாஸ்லாம் எதில் ஒர்க் அவுட் ஆகும், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க பிஸ்னஸ் பிளான் எப்படி இருக்குது, அவங்களோட மார்க்கெட்டிங் அப்ஜெக்டிவ் எப்படி இருக்குது, அது வந்து இப்போ சில பேர் பிஸ்னஸ் பிளான் கொடுப்பாங்க, ஆனால் அது ஃபைனலாக எப்படி ரீச் ஆகும் எண்ட் கோலுக்கு, இதெல்லாம் எவாலுவேட் பண்ணி கடைசியில் 20 ஃபைனலிஸ்ட்டை நாங்கள் தேர்ந்தெடுப்போம். அந்த 20 ஃபைனலிஸ்ட்டும் எப்படின்னா, நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்கும். ஸ்டார்ட் அப் ஐடியா எப்படி இருக்குது, அதனோட அப்ஜெக்டிவ் என்னது, அதனோட எண்ட் கோல் என்னது, ஹவு இஸ் இட் கோயிங் டு ரீச் த மார்க்கெட் வயபிலிட்டியும் பார்ப்போம். அதுலேருந்து 3 வின்னர்ஸை எனக்கு தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த அவார்ட் செரமனியில் 3 வின்னர்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 4 lakhs, செகண்ட் இஸ் 2 lakhs அண்ட் லாஸ்ட் இஸ் 1 lakh இஸ் த கேஷ் ப்ரைஸ். கம்பெனி பேர் உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிடும் ஒரு 15 minutesல, அதனால இப்போ நான் சொல்லலை. இதுலேருந்து என்ன நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்னா, இந்த ஐடியாஸ் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, ரைட் ஃப்ரம் ஐஐடி, எம்சாண்ட் அசோசியேஷன், எம்சாண்ட் எக்ஸ்பர்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட் பார்ட்னர் செயிலேருந்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க இந்த ஐடியாஸ் பார்த்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாக இருக்குது எம்சாண்ட் செக்டரில். அதை எப்படி நம்ம கமர்ஷியலைஸ் பண்ணலாம், அதை எப்படி அப்ஜெக்டிஃபை பண்ணலாம், அதை எப்படி பெருசாக கொண்டு போகலான்னு அதுலேருந்து எடுக்கலாம். இன்னொரு செகண்ட் ப்ரைஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது பிஐஎம், பிஸ்னஸ் இன்டிகிரேஷன் மேனேஜ்மெண்ட். எஸ், அந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூனிக்காக இருந்தது. 3Dலேருந்து 4Dலேருந்து நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் கொண்டு வராங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கோகோனட் ஹஸ்க்லேருந்து எப்படி நம்ம தயார் பண்ணலாம், அந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் வந்திருக்கு. அதுலேருந்து பெஸ்ட் 3 எங்கள் அவார்ட் கொடுக்குறோம். ஸோ இதுதான் எங்களோட அப்ஜெக்டிவ். நாங்கள் நாட் ஓன்லி இன் எம்சாண்ட், நாங்கள் பில்டிங் மெட்டீரியல்ஸில் ஒர்க் பண்ணுவோம், ஹவுசிங் ஃபினான்ஸ், ஸ்டார்ட் அப்பில் டெக். இப்போ டெக் ஃபுட்டில் இருக்குது, டெக் ஃபினான்ஸில் ரொம்ப ஃபேமஸ், ஆனால் ஷெல்டரில் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுலேயும் நாங்கள் ஒர்க் பண்ணுவோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ். இதுதான் எங்களோட மேஜர் வெர்டிகல்ஸ். ஸோ நாங்கள் இந்தியாவில் 2017லேருந்து இருக்கோம். வி எக்ஸ்பெக்ட் டு இன்க்ரீஸ் தி அஃபோர்டபுள் ஹவுசிங் மார்க்கெட் தமிழ்நாட்டில், அண்ட் வி வில் ஸ்லோலி எக்ஸ்பேண்ட் டு இந்தியா. ஆமாம், தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா. No, we were focusing more on south. So because எங்கள் பார்ட்னர்ஸ் ஆர்கானிக் பார்ட்னர்ஸ்னால் கேரளா ஸ்டார்ட் அப் மிஷன், ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, அங்கே ஆப்வியஸ்லி அவங்க ப்ரமோட் பண்ணாங்க. அங்கேருந்து வந்த என்ட்ரிஸ் தான் நிறைய. இப்போ நான் சொன்ன மாதிரி தான் சார், ஸ்லரி மேனேஜ்மெண்ட் இஸ் அ பிக்கஸ்ட் இஷ்யூ ஆஃப் எம்சாண்ட் செக்டர். ஸோ அதை எப்படி மிட்டிகேட் பண்ணுறது, அதுலேருந்து ஒரு சொல்யூஷன், நல்ல சொல்யூஷன் வந்திருக்கு. ஸோ அது வந்து கரெக்டாக நம்ம ஃபார்முலேட் பண்ணால் தட்ஸ் எ கேம் சேஞ்ச். நீங்கள் சொன்ன பாயிண்ட் கரெக்ட், ஆனால் அது 2021 அப்படி இருந்தது சார். இன்றைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 70% எம்சாண்ட் தான். அது அவங்க தெளிவு இருக்குது இல்லாத விட சப்ளை அதுதான் இருக்குது நிறைய. நீங்கள் ரிவர்ஸ் ஹேண்ட் இன்றைக்கி 20% ஆஃப் மார்க்கெட் தான் கிடைக்குது. நீங்கள் வெப்சைட்டில் போய் உங்கள் அப்ளிகேஷன் போட்டாலும் எனக்கு லோடு கிடைக்கிறதுக்கு 3 நாள் ஆகும். ஆனால் மேஸ்திரிலாம் வெயிட் பண்ண மாட்டாங்க. ஸோ எம்சாண்ட் தான் எடுத்தாகணும். அதோட குவாலிட்டி இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இப்போ 457 பிளான்ட் இருக்குது இன்றைக்கி. 27 பிளான்ட்டு தான் 2017 இருந்தது. ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ தட்ஸ் அகைன் அ குட் கொஷின். இப்போ என்னன்னா, சில பேசிக் டெஸ்ட் இருக்குது சார். சால்யூபிலிட்டி, தண்ணியில் போட்டால் அந்த கலர் டிஃப்ரென்ஸ், அப்புறம் பிடிச்சு பார்த்தா அந்த ஈரப்பதம், இதெல்லாம் இருக்குது. ஆனால் அது இல்லாமல் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிஐஎஸ் வந்து மேண்டேட்ரின்னு எம்சாண்ட் பாலிசி 2023 தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டாலின் லான்ச் பண்ணாங்க. அதில் மேண்டேட்ரின்னு பிஐஎஸ்ஸை கொண்டு வராங்க. ஸோ அதெல்லாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஸ்டேட்டும் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க. பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அது வந்து இன்னும் பர்ஃபெக்டாக மேண்டேட்ரி ஆச்சுன்னா, அது IS 383 இருக்கிற எம்சாண்ட் பிளான்ஸும் ப்ராடக்ட்ஸ் தான் நல்ல தரமான ப்ராடக்ட்னு நீங்கள் நம்பி வாங்க. என்னங்க சார், எம்சாண்ட் அடுத்து ஆல்டர்னேட்னு பார்த்தா CND வேஸ்ட் ப்ராசஸ்ட் சாண்டுன்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ கூட.
அது ஒரு ஆல்டர்னேட், பட் அது வெரி ஏர்லி ஸ்டேஜ். அது இன்னும் ஒரு 4-5 இயர்ஸ் ஆகும் அது மெச்சூர் ஆகும். அது இல்லாமல் ஸ்லாக் சாண்ட், ஓபி சாண்ட்னா ஓவர் பர்டன் சாண்ட் இதெல்லாம் இருக்கு. அந்த இன்னோவேஷனா என்ன சார்? இன்னோவேஷன் அதுதான் சார். இப்போ எம்சாண்ட் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டராக இருக்குது. இப்போ அதில் வந்து நீங்கள் டெக்னாலஜி கொண்டு வரீங்கன்னா ஹவு டு யூ பிரிங் இட்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு எம்சாண்ட் ஆர்டர் போடுறேன். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், தெலங்கானா கவர்மெண்ட் என்ன இருக்குன்னா கியூஆர் கோடு இருக்குது. நான் ஒரு எம்சாண்டோ ரிவர் சாண்டோ ஆர்டர் பண்ணுறேன்னா அந்த கியூஆர் கோடு வச்சு என்னோட வெஹிக்கிள் எங்கே இருக்குது, அது வந்து எவ்வளோ நேரம் நிற்குது. ஃபார் எக்ஸாம்பிள் அடல்ட்ரேஷன் இஸ் அ பிக் இஷ்யூ. நின்றுட்டு அதை டஸ்ட்டாக கூட கலந்து வித்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிக்கல் இனோவேஷன். இப்போ நான் சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்லரி மேனேஜ்மெண்ட்டை பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி பிஐஎம்னு ஒரு சிஸ்டம். இதெல்லாம் என்ன பண்ணுன்னா உங்களுக்கு குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்ணும், குவாரி ப்ரொடக்ஷன்லேருந்து சிம்பிளாக சொன்னால் வேல்யூ செயினை பெட்டராக ஆக்கும்.